முன்னோர்கள் அந்த காலத்துல நோய்கள் இன்றி ரொம்ப நாட்கள் வாழ்ந்திருக்காங்க. கண்டிப்பாக. ஆனா இன்னைக்கு நாம நோய்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னாக்க நீங்க நம்மளுடைய மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? நம்முடைய முன்னோர்கள் நோயற்ற வாழ்வு வாழ்ந்தார்கள். நாம் இன்று நோயோடு உழன்று கொண்டிருக்கிறோம். நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் நம்மிடத்தில் பல பழக்க வழக்கங்களையும் பழமொழிகளையும் விட்டு சென்றுள்ளார்கள். அவற்றில் ஒன்று, வைத்தியங்கிட்ட கொடுக்கிற காசை வாணியரிடம் கொடு. இதுல கூறப்பட்ட கருத்து என்னவென்றால், நோய் வந்த பிறகு அந்த நோயை தீர்ப்பதற்காக வைத்தியரிடம் சென்று அதிக தொகையை செலவு பண்ணாதே, அந்த நோய் வருவதற்கு முன்பாக அந்த நோய் வராமல் தடுப்பதற்காக வாணியர் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் வியாபாரியிடம் சென்று எண்ணெய் வாங்கி தேய்த்து குளித்தால் நோய்கள் வராது என்பதை சுருங்க சொல்லியிருக்கிறார்கள். எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால் நோய்கள் எப்படி வராமல் இருக்கும்? இதற்கு ஒத்த இன்னொரு பழமொழியும் இருக்கிறது. சனி நீராடு. நீராடு என்றால் என்ன? குளியல் செய். எதோடு குளியல் செய்? சனியினுடைய காந்த சக்தி அலைகளோடு குளியல் செய். சனிக்கிழமையில் குளியல் செய். இந்த இரண்டையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சனி நீராடு என்று சுருங்க கூறிவிட்டார்கள். ஏன் சனிக்கிழமையில் நீராட வேண்டும்? எப்படி சனியினுடைய காந்த சக்தி அலைகளோடு நீராடுவது? சனியினுடைய காந்த சக்தி அலைகள் நமக்கு என்ன செய்கிறது? நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கோளிலிருந்து வரக்கூடிய சக்தி அலைக்கதிர்கள் அவர்களுக்கு அந்த உறுப்புகளுக்கு சக்தி கொடுக்கிறது. ஒரு மனிதன் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய நரம்பு மண்டலம் சரியாக இயங்க வேண்டும், அல்லது அந்த மனிதனுடைய நரம்பு மண்டலம் சக்தியோடு இயங்க வேண்டும். அதற்கு இருக்கக்கூடிய சக்தி முழுமையாக கிடைத்துவிட்டால் அந்த நரம்பு மண்டலமானது சரியாக இயங்கி அந்த மனிதனை நோயற்ற வாழ்வு வாழ வழிவகுக்கும். இந்த நரம்பு மண்டலத்திற்கு சக்தி தரக்கூடிய கோள் சனி. இந்த சனியிலிருந்து வரக்கூடிய காந்த சக்தி அலைக்கதிர்களானது நரம்பு மண்டலத்திற்கு சக்தி தரக்கூடியது. இந்த சனியினுடைய காந்த சக்தி அலைக்கதிர்களை எப்படி எடுத்துக்கொள்வது? அதுதான் சனி நீராடு. ஏன் சனிக்கிழமையில் நீராடணும்? சனிக்கிழமை என்பது என்ன? வார நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, ஞாயிறு முதல் சனி வரை. இந்த பெயர்கள் எதனுடைய அடிப்படையில் குறிக்கப்பட்டிருக்கிறது? நிறைய பேர் சொல்லுவாங்க கோள்களுடைய அமைப்பில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது தவறு. எந்த நாளில் எந்த கோளின் பெயரால் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நாளில் அந்த கோளில் இருந்து வரக்கூடிய காந்த சக்தி அலைக்கதிர்களானது பூமியில் நிரம்பி இருக்கிறது. அதை கொண்டுதான் அந்த நாள்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ சனிக்கிழமையில் எந்த காந்த சக்தி அலைக்கதிர்கள் பூமியில் நிரம்பி இருக்கும்? சனியிலிருந்து வரக்கூடிய காந்த சக்தி அலைகள் தான் பூமியில் நிரம்பி இருக்கும். அப்படி சனிக்கிழமையில் சனியிலிருந்து வரக்கூடிய காந்த சக்தி அலைக்கதிர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால் எப்படி அந்த சக்தி அலைக்கதிர்கள் நமக்கு கிடைக்கும்? நவதானியங்களில் ஒன்றுதான் எள். இந்த நவதானியங்கள் என்பது ஏதோ பேருக்காக சொல்லப்பட்டவை அல்ல. இந்த நவதானியங்கள் அவை சார்ந்த கோள்களினுடைய சக்தி காந்த அலைக்கதிர்களை தன்பால் ஈர்க்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது சனியினுடைய தானியம் எள். இந்த எள்ளானது சனியிலிருந்து வரக்கூடிய காந்த சக்தி அலைக்கதிர்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. அந்த எள்ளிலிருந்து பிழிந்து எடுத்த எண்ணெய் அதைவிட வீரியமுடையது. அந்த எண்ணெயை நாம் சனியினுடைய காந்த சக்தி அலைக்கதிர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய சனிக்கிழமையில் தேய்த்து கொண்டால்
அந்த எண்ணெயானது சனியினுடைய காந்த சக்தி அலைக்கதிர்களை ஈர்த்து நம் உடலில் உள்ள நரம்பு மண்டலத்துக்கு கொடுத்து அந்த நரம்பு மண்டலத்தை சரியாக இயங்க வைத்துவிடும். ஒரு மனிதனுக்கு நரம்பு மண்டலம் சரியாக இயங்கிவிட்டால் நோய்கள் என்பதே கிடையாது. ஆக நரம்பு மண்டலத்துக்கு தேவையான சக்தியை கிரகிக்கக்கூடியது, அந்த நரம்பு மண்டலத்துக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய சனியினுடைய காந்த சக்தி அலைக்கதிர்களை கிரகிக்கக்கூடியது எள்ளிலிருந்து எடுத்த நல்லெண்ணெய். அந்த எண்ணெயை தேய்த்து கொள்ள வேண்டும். எப்படி தேய்ப்பது? எண்ணெய் தேய்க்கிற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயை மேல தடவுவதல்ல, சூடு பறக்க தேய்க்க வேண்டும். எண்ணெய் தேய்க்கிறது அப்படின்னா பழங்காலத்தில் எண்ணெயை தலை, கை, கால் இந்த இடங்கள்லாம் சூடு பறக்க தேய்க்க வேண்டும். ஏன் சூடு பறக்க தேய்க்க வேண்டும்? சாதாரணமா எண்ணெயை நம்ம உடம்புல தடவினாலே அது அதனுடைய வேலை செய்ய ஆரம்பிக்கும். எண்ணெய், இந்த நல்லெண்ணுடைய குணம் என்ன? சனியினுடைய காந்த சக்தி அலைக்கதிர்களை தன்பால் இருக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது அதை ஏன் சூடு பறக்க தேய்க்க வேண்டும்? நம்முடைய உடலில் தலை, கை, கால்களில் தான் அக்குபஞ்சர் புள்ளிகள், முக்கியமான அக்குபஞ்சர் புள்ளிகள் நிரம்பி இருக்கின்றன. இந்த இடத்தில் நாம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் போது அக்குப்ரெஷர் முறைப்படி இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் தூண்டப்பட்டு அவைகளும் இயக்கமடைந்து அவைகள் நம் உடலில் ஏற்பட்ட பஞ்சபூத சக்தி குறைபாட்டை சமன் செய்ய ஆரம்பித்துவிடும். ஒரே நேரத்தில் 2 சக்திகள் சமன் செய்கிறது. ஒன்று, நம் நரம்பு மண்டலத்துக்கு தேவையான சக்தி எண்ணெயின் மூலமாக கிடைக்கிறது. அந்த எண்ணெயை நம் உடலில் அழுத்தமாக தேய்ப்பதனால் நம் உடலில் உள்ள அக்குபஞ்சர் புள்ளிகள் தூண்டப்பட்டு அவைகள் நம் உடலில் ஏற்பட்ட உயிர் சக்தியினுடைய குறைபாட்டை பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூத சக்தியை கிரகித்து கொடுத்து அதை சமன் செய்கிறது. ஆக நம் உடலில் உயிர் சக்தியும் சமன் செய்கிறது, நரம்பு மண்டலமும் சக்தி அடைகிறது. இந்த 2 சக்திகளும் நம் உடலில் முழுமையாக இருந்துவிட்டால் நமக்கு நோய்களே இல்லை. இதைதான் சுருங்க சொல்லி இருக்கிறார்கள். வைத்தியங்கிட்ட கொடுக்கிற காசை வாணியர்கிட்ட கொடுத்து இந்த எண்ணெயை வாங்கி நீ சனிக்கிழமையில தேய்த்து குளித்தால் உனக்கு நோய்கள் என்பதே கிடையாது என்பதை சுருங்க சொல்லி இருக்கிறார்கள். சரி, இதுல ஒரு சின்ன மாற்றம். ஆண்கள் மட்டும்தான் சனிக்கிழமையில் குளிக்க வேண்டும், பெண்கள் வெள்ளிக்கிழமையில் குளிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏன் பெண்களை வெள்ளிக்கிழமையிலும் ஆண்களை சனிக்கிழமையிலும் குளிக்க வைத்தார்கள்? உயிரினம் என்பது ஒன்றுதான், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். நான் சொல்லுகிறேன், இருவரும் குளிக்கக்கூடிய சரியான நாள் சனிக்கிழமையே, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆகையினால் இனிமேல் ஆண் பெண் இருவரும் எண்ணெய் தேய்த்து குளிக்க உகந்த நாள் சனிக்கிழமை மட்டுமே தான். சார், இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சனி நீராடுன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா பெண்கள் வெள்ளிக்கிழமை தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. ஆனா நீங்க எல்லாருமே சனிக்கிழமையில தான் குளிக்கணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. சோ இதனால நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது தப்பா இல்ல நீங்க சொல்றது தப்பா சார்? நான் சொல்வது தவறில்லை, நான் சொல்வதுதான் உண்மை. ஏன் நம்முடைய முன்னோர்கள் பெண்களை வெள்ளிக்கிழமையில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வைத்தார்கள் என்றால், இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் ஏற்படுத்திய காலகட்டத்துக்கு நம்ம போகணும். இந்த காலகட்டத்தில் ஆண் ஆதிக்கம் நிறைந்த காலம். ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தில் முக்கியமானவர்கள். ஆண்கள் நல்ல முறையில் இருந்தால்தான் அந்த குடும்பம் நன்றாக இயங்கும். ஒரு குடும்பத்தை நடத்தி செல்பவர்கள் ஆண்கள் தான். அவர்களுடைய உடல் நலம் நன்றாக இருந்தால்தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு பெண்களை வெள்ளிக்கிழமையில் குளிக்க வைத்தார்கள். பெண்களை வெள்ளிக்கிழமையில் குளிக்க வச்சா ஆண்களுடைய நலம் சரியாயிடுமா? இப்போ அந்த வெள்ளிக்கிழமை என்பது என்ன? வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரனுடைய நாள். சுக்கிரனுடைய காந்த சக்தி அலைக்கதிர்கள் நிறைந்த நாள் வெள்ளிக்கிழமை.
சுக்கிரனிலிருந்து வரக்கூடிய காந்த சக்தி அலைக்கதிர்கள் நம் உடலில் உள்ள இனவிருத்தி உறுப்புகளுக்கு சக்தி கொடுப்பவை. ஆக இனவிருத்தி உறுப்புகள் சக்தி அடைந்தால் காம உணர்வானது மனிதர்களிடத்தில் அதிகமாக இருக்கும். அன்று ஆண் பெண் உறவு ஏற்பட்டால் ஆண்களுடைய உயிர் சக்தியினுடைய இழப்பானது அதிகமாகி அவர்களை நாளடைவில் பக்கவாதம் என்ற நோய்க்கு வழிவகுக்கும். ஆண்கள் பக்கவாதம் என்ற நோய்க்கு தள்ளக்கூடாது என்பதற்காக ஆண்களுடைய நலன் கருதி பெண்களை அந்த நாளில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வைத்து மற்றும் வெள்ளிக்கிழமை விரதம் என்ற விரதத்தையும் வைத்து அந்த உறவை தடுத்திருக்கிறார்கள். இந்த உறவு தடுக்கப்படுவதற்காக ஏற்பட்ட காரணமே அன்றி வேற எதுவும் இல்லை. ஆக இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் சமம். ஆக இருபாலரும் செய்யக்கூடிய ஒரே நாள் சனிக்கிழமை மட்டும்தான். சார், இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எந்த நேரம் உகந்த நேரமா இருக்கும் சார்? எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு மிகச்சரியான நேரம் சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம். இந்த சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரத்திற்கு சனியிலிருந்து வரக்கூடிய காந்த சக்தி அலைக்கதிர்கள் மட்டும்தான் பூமிக்கு வரும், மற்ற கோள்களிலிருந்து வராது. இந்த நேரத்தை தான் ஹோரை என்று நம் முன்னோர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அப்போ சனிக்கிழமையில பாத்தீங்கன்னா சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரத்துக்கு சனியினுடைய ஹோரை தான் ஆரம்பிக்கும். அப்போ அந்த நேரத்துல வேற எந்த கோள்களுடைய சக்தி அலைக்கதிர்களும் பூமியில் இருக்காது. ஆக காந்த சக்தி, அதாவது சனியினுடைய காந்த சக்தி அலைக்கதிர்கள் நிரம்பி இருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த காந்த சக்தியை கிரகிக்கக்கூடிய எண்ணெயை நன்றாக தேய்த்து கொண்டு காற்றோட்டமான இடத்தில் இருந்தால் அந்த நல்லெண்ணெயானது அந்த சக்தியை மிக எளிதாக எடுத்து நம் நரம்பு மண்டலத்துக்கு கொடுத்துவிடும். இதற்கு மிகச்சரியான நேரம் சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம். என்னால் அப்படி முடியாது. என்னால் அந்த நேரத்தில் தேய்த்துக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் குறைந்தது 9 மணிக்குள் எண்ணெய் தேய்த்து மூழ்கிவிட வேண்டும். அதற்கு மேல் முழுகுவது உகந்தது அல்ல. எண்ணெய் தேய்க்கக்கூடிய காலம், சரியான காலம் சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம். தவறினால் 9 மணிக்குள் நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து விட வேண்டும். சரிங்க சார். இப்ப இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி. ஆமா, இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது நீங்க குறைந்தது முதியவர்களாக இருந்தால் 1 மணி நேரம் எண்ணெய் தேய்த்து வைத்திருக்க வேண்டும். குழந்தைகளாக இருந்தால் அரை மணி நேரம் போதும். எண்ணெய் தேய்த்து முடிந்தவுடன் இந்த காலம் முடிந்த பிறகு, அதாவது 1 மணி நேரம் நீங்க எண்ணெய் தேய்த்து வைத்த பிறகு குளிக்கும் போது இளம் சூட்டான தண்ணீரில் குளிக்க வேண்டும். பச்சை தண்ணீரில் குளிக்கக்கூடாது. இளம் சூட்டான தண்ணீரில் குளிக்க வேண்டும். இந்த எண்ணெயை போக்கிக் கொள்வதற்கு, எண்ணெயை எடுப்பதற்காக ஷாம்பு, சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சீயக்காய் அல்லது அரப்புத்தூள், இது 2 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச பிறகு காலை உணவில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை நீங்க சேர்த்து உண்ண வேண்டும். காலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டீங்க, குளிச்சிட்டீங்க, சாப்பிட வரீங்க, உங்களுடைய காலை உணவில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை நீங்க சேர்த்துக்கணும். அன்று முழுவதும் நீங்கள் தூங்கவே கூடாது. குறைந்தது 10 மணி நேரம் நீங்கள் தூங்கக்கூடாது. கடினமாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை உண்ணக்கூடாது. நல்ல வெயிலில் வேலை செய்யக்கூடாது. அதிகமான வெயிலில் வேலை செய்யக்கூடாது. அல்லது அலைச்சல் இருக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் பின்பற்ற வேண்டியது. அன்றைக்கு ஆண் பெண் உறவும் தவிர்க்க வேண்டும். இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அன்று முழுவதும் இந்த முறையை நீங்கள் பின்பற்றி விட்டால் இந்த எண்ணெய் கிரகித்த அந்த காந்த சக்தி அலைக்கதிர்களானது நம் நரம்பு மண்டலத்தோடு சரியாக ஒன்றி இணைந்து அதற்கு சக்தி